Hi, welcome to Vadana's channel. ஸோ ஃபைனலி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற 36 hour ஃபாஸ்டிங்கை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1:30 ஆக போகுது. நான் ஜிம் வரதுக்கு முன்னாடியே ஃபாஸ்ட்டாக நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வச்சு பிரேக் பண்ணிவிட்டு கையில் எலக்ட்ரோலைட்டோட தான் வந்தேன். ஏன் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே லெக் டே பண்ணுறப்ப எனக்கு எக்ஸ்ட்ராவாக எனர்ஜி தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஃபாஸ்டட் ஸ்டேட்டில் பண்ணுறப்ப அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியாத மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போலாம் மோஸ்ட்லி லெக் டே அன்னைக்கு மட்டும் ஃபாஸ்ட்டாக பிரேக் பண்ணிவிட்டு எலக்ட்ரோலைட் எடுத்துகிட்டு தான் வருவேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற எலக்ட்ரோலைட்டில் ஸ்வீட்னர் ஆட் ஆகிருக்கும். அதனால் அந்த ஒரு எனர்ஜியில் கொஞ்சம் புஷ் பண்ண முடியுது. அப்புறம் இன்னைக்கு எஸ்பெஷலி பிரேக் பண்ணி எலக்ட்ரோலைட் எடுத்துகிட்டு வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே லாங் பீரியட் ஃபாஸ்ட் பண்ணுறப்ப நம்ம பாடியிலேருந்து நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் வெளியே போகும். ஏன்னா நம்ம தொடர்ந்து தண்ணி குடிச்சிட்டே இருப்போம்ல. ஸோ அந்த தண்ணி நம்ம எக்ஸ்க்ரீட் ஆகிறப்ப எலக்ட்ரோலைட்ஸோடு தான் எக்ஸ்க்ரீட் ஆகுது. அதனால் இன்னும் ஒரு 36 hours நிறைய தண்ணி குடிக்க போகிறேன், அதனால் என் பாடியிலேருந்து எலக்ட்ரோலைட் லூஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எலக்ட்ரோலைட் குடிச்சிக்கலாம் முன்னாடியே அப்படிங்கிற பிளானில் தான் நான் இன்னைக்கு எலக்ட்ரோலைட் எடுத்துகிட்டு வந்தேன். ஃபாஸ்டிங் டைமில் குடிக்கிறதுக்குன்ட்டு ஸ்வீட்னர் ஆட் பண்ணாத எலக்ட்ரோலைட்ஸ்லாம் கூட மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணலை. ஸோ இந்த 36 hour ஃபாஸ்ட் அப்போ நான் எலக்ட்ரோலைட்டுக்காக என்ன எடுத்துக்கலாம்னு நினச்சிருக்கேன்னா, ஹிமாலயன் பிங்க் சால்ட்டை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்பப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. இந்த 36 hours ஃபாஸ்ட் அப்போ ஆப்வியஸ்லி ஃபுட் எதுவும் சாப்பிட முடியாது. வேறு நான் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, க்ரீன் டீ, பிளாக் காஃபி, அப்புறம் தண்ணி. லைம் ஜூஸ் ரொம்ப முடியலை அப்படின்னா தான் எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு எப்பயுமே லைம் ஜூஸ் குடித்தா கொஞ்சம் பசி ஜாஸ்தி ஆகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ண பார்ப்பேன். அது இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்பப்போ அந்த சால்ட் ஆட் பண்ண வாட்டரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ என்னுடைய 36 hour ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலி எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் என்னால் பண்ண முடியும். 36 hourனு கரெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா நான் இப்போ லஞ்சு சாப்பிட்டேன் அப்படின்னா ஒரு 3 o'clock முடிக்கிறேன் அப்படின்னா இந்த 3 to நாளைக்கு 3 வரைக்கும் 24 hours தான் ஆகும். அப்புறம் நைட்டில் ஏர்லி மார்னிங் 3 o'clock தான் 36 hours ஃபாஸ்ட்டு முடியும். ஸோ என்னால் எக்ஸாக்டாக 36 hour ஃபாஸ்ட் மார்க்கில் போய் நிற்க முடியாது. அதை விட தாண்டி தான் என்னால் பிரேக் பண்ண முடியும். ஹோப்ஃபுல்லி ஃப்ரைடே மார்னிங் தான் நான் பிரேக் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஃபாஸ்ட் டைமில் சுத்தமாக எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. ஏதாவது லைட்டான ஸ்ட்ரெச்சஸோ இல்லை வாக்கிங் மாதிரி ஏதாவது தான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால தான் ஃபாஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னுடைய ஹெவி எக்ஸசைஸை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி லெக் டே பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபாஸ்டிங் முன்னாடி நான் சாப்பிட போகிற இந்த மீல் ரொம்ப ரொம்ப முக்கியமான மீல். அதனால் கொஞ்சம் சேஷியேட்டிங்காக ஃபில்லிங்காக நியூட்ரியன் டென்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக டாக்கோ பவுல் மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். முதல்ல பொட்டேட்டோஸை ஸ்கின்னோட க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதில் கார்லிக் பவுடர், பேப்ரிக்கா, ஆரிகானோ, சால்ட், அப்புறம் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். குவாக்கமோலி பண்ணுறதுக்கு அவகாடோஸை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் கார்லிக் பவுடர், கியூமின் பவுடர், லைம் ஜூஸ், சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடணும். அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் பிரெஸ்ட்டும் ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் இருக்கிற பவுல் தான் இது. ப்ரோட்டீனுக்கு சிக்கன், ஃபைபருக்கு டொமேட்டோஸ், லெட்டஸ், கார்ப்ஸ் அதுவும் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸுக்கு பொட்டேட்டோஸ், ஃபேட்டுக்கு அவகாடோவும் சீஸும், எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனுக்கு க்ரீக் யோகர்ட்டும் போட்டிருக்கேன். இது ரொம்பவே ஃபில்லிங்காக இருந்துச்சு.
இன்ஃபேக்ட் கடைசியில் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் சாப்பிட்டனே. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த ப்ரோட்டீன் பாரும் எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட் பைட். Inaugurate my fast. What? You start fasting. Ooh. Thank you. You're welcome. ஸோ புதன்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த 36 ஹவர் ஃபாஸ்ட்டு முடிகிறதுக்கு வெள்ளிக்கிழமை ஏர்லி மார்னிங் 3 மணி ஆகுது. நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த 2 நாட்களை ஏன் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாளுமே எனக்கு கொஞ்சம் பிஸியான ஸ்கெடியூல் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் அஷ்மி ஸ்கூலில் ஒரு கான்சர்ட் இருக்குது. ஸோ அங்கே போயிடுவோம். அங்கே ஒரு 2 மணி நேரத்தை ஓட்டிட முடியும். நாளைக்கு அதே மாதிரி ரவேதிக்கு ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் இருக்கும். ஸோ ஈவினிங் வெளியே போயிடுவேன் மறுபடியும். இந்த மாதிரி என்னுடைய ஃபாஸ்டிங் டைமில் நான் வெளியே இருந்தாலோ இல்லை வீட்லேயே கூட கொஞ்சம் பிஸியான வேலைகள் இருந்தாலோ எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நாளைக்கெலாம் ஈவினிங் வெளியே போகிறதுனால அதுக்கு முன்னாடி டின்னர் ப்ரிப்ரேஷன் இல்லை பசங்களை கிளப்புறது இல்லை நாளைக்கான ப்ரெப் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி பிஸியாகவே இருக்கும் எனக்கு. அதனால் எனக்கு பெருசாக ஃபுட்டை பற்றின தாட்ஸோ இல்லை நான் ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ஃபீலிங்கும் இருக்காது. ஜஸ்ட் நான் பாட்டுக்கு என் வேலையில் பிஸியாக இருப்பேன். இந்த மாதிரி லாங் பீரியட் நம்ம ஃபாஸ்ட் பண்ண போகிறோன்ட்டு சூஸ் பண்ணுறோன்னா கொஞ்சம் பிஸியாக நம்மளை வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு 12. இந்த 36 ஹவர் ஃபாஸ்ட் அப்போ என்னுடைய வெயிட்டில் என்னென்ன ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எவ்ரிடே வெயிட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ முந்தின நாள் காலையில் மெஷர் பண்ணதுக்கும் அடுத்த நாள் காலையில் மெஷர் பண்ணதுக்கும் 400 கிராம் வித்தியாசம் இருந்துச்சு. இப்போ தான் இன்னைக்கு டேயோட ஃபஸ்ட்டு கப் ஆஃப் காஃபி குடிச்சிட்ருக்கேன். ஃபாஸ்ட் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. நேற்று டின்னர் சாப்பிடாதது ஒன்றும் பெருசாக தெரியல. லஞ்ச் நான் லேட்டாக 3 o'clock தானே சாப்பிட்டேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெவியாக வேற சாப்பிட்ருந்தேன்னா அதனால எனக்கு பெருசாக எதுவும் தெரியல. நாங்கள் கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே ஒரு 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் அப்போவும் எனக்கு பெருசாக பசிலாம் இல்லை. நான் க்ரீன் டீயோ எதுவுமே குடிக்கல, ஜஸ்ட் தண்ணி மட்டும்தான் குடித்தேன். கொஞ்சம் சீக்கிரமாகவே பெட்டுக்கு போயிட்டேன். அதனால பெருசாக எதுவும் தெரியல, ரொம்ப ஸ்மூத்தாக தான் போச்சு. இன்னைக்கு காலையிலையும் வழக்கமாக எப்படி ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி தான். வழக்கமாகவே லைட்டாக பசி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் காலையில். அப்போ ஹாட் வாட்டர் குடிப்பேன், அதுக்கப்புறமா ஒரு கப் காஃபி குடிப்பேன். அப்படி தான் ரெகுலராக போயிட்டுருக்கோம். அதே மாதிரி தான் இப்போவும் போயிட்டுருக்கு. இன்றைக்கும் நான் காலையில் ஹாட் வாட்டர் குடித்தேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி தேர்ஸ்டேயில் ஸோ ரவேதி கிளாஸுக்காக கார் தேவைப்படுங்கிறதுனால என் ஹஸ்பண்டை போய் ட்ராப் பண்ணிவிட்டு பால் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். அதனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் காஃபி குடிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் நான் யூஸ்வலாகவே பண்ணுற விஷயந்தாங்கிறதுனால எனக்கு பெரிய வித்தியாசமாக எதுவும் தெரியல. அதுவும் இல்லாமல் 24 ஹவர் ஃபாஸ்ட்லாம் இருந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு தான் என்னுடைய 24 ஹவர் ஃபாஸ்ட்டே முடியும். இதுக்கு முன்னாடி 24 ஹவர் ஃபாஸ்ட் பண்ணுறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்ச நேரத்திலேயே ஃபுட்டு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் புஷ் பண்ணி இருந்துருவேன். ஆனால் இன்னைக்கே கதையே வேற. அந்த 24 ஹவர் ஃபாஸ்ட் விண்டோக்கு அப்புறமா நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். வழக்கமாக தேங்க்ஸ் கிவிங் முடிஞ்ச கையோட கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிடுவேன். இந்த வாட்டி லேட்டு தான்.
ஜிம்முக்கு வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சமாக பிங்க் சால்ட்டை மிக்ஸ் பண்ணி எலக்ட்ரோலைட் சப்ளைக்காக எடுத்துக்கிட்டேன். நாளை 4:45 ரவேதி கிளாஸுக்காக கிளம்பணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கப் பிளாக் காஃபி எடுத்துட்டேன். ரவேதி கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்த டைமில் நானும் அஷ்மியும் அங்கேருந்த ட்ராக்கில் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணோம். ஈவினிங் வழக்கமான டின்னர் டைம் அப்போ நான் ஒரு க்ரீன் டீ எடுத்துக்கிட்டேன். இன்னும் ஒரு 4 நிமிஷத்தில் 30 hours மார்க்கை ரீச் பண்ண போகிறேன். இப்போ லைட்டாக பசி இருக்க தான் செய்யுது. அதனால தான் இப்போ ஒரு க்ரீன் டீ குடித்தேன். அது கொஞ்சம் நேரம் தாங்கும். யூஸ்வலாக 24 hour ஃபாஸ்ட் இருக்கிறப்பவும் நைட்டு கொஞ்சம் லேட்டாக முழிச்சிருந்தேன்னா பசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தூங்கிட்டேன்னா தெரியாது. ஆனால் இந்த வாட்டி எப்படி இருக்கும்னு தெரியல. இவ்வளோ நேரம் நான் இருந்து இந்த மாதிரி தூங்க போனதில்லை. தூக்கம் வருங்கிற நம்பிக்கையில் தான் போகிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத காலையில் ஷேர் பண்ணுறேன். 3வது நாள் வெயிட் செக் பண்ணப்போ அதுக்கு முந்தைய நாள்லேருந்து 700 கிராம் குறைஞ்சிருந்துச்சு. ஹாய், டைம் இப்போது 7:30 ஆல்மோஸ்ட். இப்போ ஃபாஸ்ட்டு பிரேக் பண்ணிடலான் இருக்கேன். யூஸ்வலாக இவ்வளோ ஏர்லியாக நான் சாப்பிடவே மாட்டேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டயர்டாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே புஷ் பண்ணால் வாமிட்டே வந்துடும் போல் இருக்குது. அதனால் அந்த ரிஸ்க்லாம் நம்ம எடுக்க தேவையில்லை. ஸோ இப்போ ஃபாஸ்ட்டு பிரேக் பண்ண போகிறேன். இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வச்சு தான் ஃபாஸ்ட்டு பிரேக் பண்ண போகிறேன். ஃபாஸ்ட்டை எப்படி அஷ்மி ஸ்டார்ட் பண்ணாலோ அதே மாதிரி என் பண்ணுறதுக்கு 2 பேரை கூப்பிட்டு வச்சுருக்கேன். கம்ப்ளீட் ஃபாஸ்ட் கூட ரவேதி. Ooh, how many hours? 40 hours and 25 minutes. What do you guys think? Nothing? Good job. Samadhi. Super. Successfully 40 hours and 25 minutes. இன்னொரு 25 minutes. இன்னொரு 35 minutes தானே. 35 minutes பொறுத்தா 41 hours வரும். அவ்வளோலாம் பொறுக்க முடியாது. ஸோ இதுவே நம்ம 36 ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பண்ணதே பெரிய விஷயம். அப்படி தானே, பெரிய விஷயம் தானே. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் காய்ஸ். ஓகே, இப்போ சாப்பிட போகிறேன். மீதி ஃபர்ஸ்ட் பைட். I guess. Which one do you want? Anything is fine. First bite after. Huh? First bite after. இது walnut வச்சு break பண்ணுமா? Yeah. It looks like it's like a bird or something. Like with the wings. First bite after. You're fast. How long? 40 minutes and 40 minutes. I mean it's 40 hours. And 25 minutes. First bite after 40 hours, 25 minutes. ஒரு 9 o'clock போல் பிளாக் காஃபியும் இந்த சுண்டலும் எடுத்துக்கிட்டேன். அப்படி நினச்ச மாதிரி நினச்சதுக்கு மேலேயே எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஃபாஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஃபாஸ்டிங் பீரியடோட ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துட்றேன். முதல்ல இது எதுக்காக ட்ரை பண்ணேன் அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணுறதுக்காக. நான் மேக்ஸிமமாக 25 hours அந்த மாதிரி தான் இது வரைக்கும் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் எவ்வளோ தூரம் புஷ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சேன். அதுக்கு ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பண்ணேன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 36 hour ஃபாஸ்ட் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். மென்டலி அந்த ஸ்டேட்டில் நான் எந்த ஃபுட்டுக்கும் டெம்ப்ட் ஆகாமல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக என்னுடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு எஃபர்ட் போடுறேன் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கும், ஃபிசிக்கலாகவும் என்னுடைய பாடி எப்படி இதுக்கு கோஆப்ரேட் பண்ண போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இதை பண்ணேன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஃபாஸ்ட் பண்ணுறப்ப நம்ம பாடியில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. அது வெயிட்லையாக இருந்தால் கூட தான்.
இதில் லூஸ் பண்ணுற வெயிட் வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ் ரிசல்ட் அப்படின்லாம் கிடையாது. முதல்ல வெயிட்டே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மெஷர் கிடையாது. அது நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் நான் வெயிட்டை அப்படி அந்த ஆங்கிளில் என்னுடைய ஃபிட்னஸோட மெஷராக செக் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் இவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருந்தால் நம்ம பாடியிலேருந்து எந்த அளவுக்கு அந்த வாட்டர் கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேட்டாகவே சம்டைம்ஸ் இது ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஃபேட்டாக கூட இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்கிறப்ப கீட்டோன்ஸ் வந்து ஃபேட்டை பர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதில் ஒரு சின்ன ஃபேட்டுமே தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்து எந்த அளவுக்கு நம்ம வெயிட்டில், அந்த வெயிங் ஸ்கேலில் காமிக்கிற வெயிட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் காமிக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற க்யூரியாசிட்டியும் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபாஸ்ட்டில் நான் எதிர்பார்த்து ட்ரை பண்ண அந்த விஷயங்கள்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு, என்னுடைய பாடி இதுக்கெலாம் எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பேச போகிறேன். முதல்ல வெயிட்டை பற்றி சொல்லிடலாம். நான் ஆல்மோஸ்ட் ஒரு கிலோ வரைக்கும் இந்த 36 ஹவர்ஸில் லூஸ் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் பாதியில், இதில் முக்கால்வாசியுமே வாட்டர் வெயிட்டாக தான் இருக்கும். அது நான் இப்போ இன்னைக்கு சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறமே அது ஃப்ளக்சுவேட் ஆகும். நாளைக்கு என்ன வெயிட்டு காமிக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணலான் இருக்கேன். அடுத்த நாள் காலையில் நான் வெயிட் செக் பண்ணப்போ மறுபடியும் 400 கிராம் ஏறிடுச்சு. மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னுடைய எனர்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நேற்று ஃபுல்லாக எனர்ஜி ரொம்ப அப்படி ட்ராப் ஆன மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. என்னதான் நான் இது வரைக்கும் 25 ஹவர்ஸ் தான் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணப்போ எனக்கு அந்த நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி ஒன்றும் பெருசாக ரொம்ப டயர்டாலாம் ஃபீல் ஆகலை. ஆனால் காலையில் எஞ்சதுக்கப்புறம் என்னால் ரொம்ப ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணேன். அட் தி சேம் டைம் ரொம்ப வீக்காகவும் ஃபீல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு காரணம் மோஸ்ட்லி என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒன்று நம்ம பாடி இவ்வளோ நேரம் ஃபாஸ்ட் பண்ணி யூஸ்டாக இல்லாததுனால, இன்னொன்று நான் எக்ஸ்ட்ராவாக எந்த எலக்ட்ரோலைட்ஸும் எடுத்துக்கல. அந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் எடுத்தேன் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இந்த ஃபாஸ்ட்டை என்னால் பண்ணியிருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு நேற்று வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, பசி அப்படின்னு பெருசாக அதனாலேயான்னு தெரியல. ஆனால் எனக்குள்ளே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் மாதிரி, இப்போ நாளைக்கு நமக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்குது, இல்லை ஏதோ ஹாப்பியாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் நமக்கு தூக்கம் வராது. அந்த மாதிரி இது ஒரு மிக்சட் ஃபீலிங்காக இருந்துச்சு. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதை கரெக்டாக எப்படி அந்த வீடியோவில் பிளான் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, இது எல்லாமா சேர்ந்து, அதுவும் இல்லாமல் பாடியிலையும் ஏதாவது ரியாக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம். அது எல்லாமா எனக்கு வந்து ஸ்லீப் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக தான் இருந்துச்சு. மூட் அண்ட் மென்டல் கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் அதுவுமே நேற்று நைட்டு வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நைட்டு வந்து எனக்கு ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நான் அந்த புக் ரீட் பண்ணுறப்ப அப்போல்லாம் வந்து எனக்கு இன்னும் கான்சன்ட்ரேஷன் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் காலையில் பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி பெருசாக நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணலை. அதனால தான் நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டேன். பசி வந்து நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கொஞ்ச நேரம் வந்து ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு டைம் பீரியடை கடந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பெருசாக பசி இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப வருது. இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் இருந்துச்சு. இது எல்லாமே நேற்று நைட்டு வரைக்கும் எனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியலை. ஆனால் இன்றைக்கி காலையில் வந்து இதோட ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மேபி நான் வந்து ஒரு 25 ஹவர்ஸ் மார்க்கில் இருந்து 36 வரைக்கும்னா கூட என்னால் மேனேஜ் பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி இருந்ததுனால இந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம நார்மலாக தூங்குறப்பவே நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகும். இது நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறப்ப, அதுவும் இவ்வளோ லாங் ஹவர்ஸ் ஃபாஸ்ட் பண்ணி தூங்கி எந்திக்கிறப்ப இன்னும் டீஹைட்ரேட் ஆகிருக்கும். எலக்ட்ரோலைட்ஸ் தான் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எது எப்படியோ இந்த ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் தான். ஏன்னா நான் நினச்சதை விட எக்ஸ்ட்ராவே நான் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாஸ்ட்டை இப்போ நான் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு புஷ்ஷாக இருந்தது உங்களுடைய கமெண்ட்ஸ் தான். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் லிமிட்ஸ் எல்லாம் புஷ் பண்ணுறதை பார்த்துட்டு அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இதை ட்ரை பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. மறுபடியும் அடுத்த வர லாங் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.